இழிவோ அதெல்லாம் தெரியல. அதை திருப்பி நாங்கள் எடுத்து பாடும்போது ஐயோ அது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவதூறு பேசுவது, அசிங்கமான அரசியல் பேசுவது, இதுக்கெல்லாம் ஆதித்தாய் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். தோற்றுவாய் எதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் அவர் அந்த தலைவரே மதிப்புமிக்க கலைஞர் கருணாநிதி அவர்களே பேசுனதெல்லாம் இருக்கு. குறிப்பாக எங்கள் தாத்தாவையெல்லாம் வந்து கருவாட்டுக்காரியின் சீமந்தபுத்திரர், மரமேறி, கட்டப்பீடி, முன்னாடியெல்லாம் ரஷ்யாவுக்கு எருமை தோலை தான் அனுப்பிட்டு இருந்தோம், இப்போ எருமை மாட்டையே அனுப்பணும்னு பேசுனதுல இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பேசுறது, அம்மையார் இந்திரா காந்தியை பற்றி, அம்மா ஜெயலலிதா பற்றி பால்கனி பாவை என்று பேசியது, இந்த ஐயா எம்ஜிஆர் அவர்களை ஆண்மையற்றவர், ஆண்மகன் இல்லாத ஒரு அலி என்றெல்லாம் பேசுனது கொடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காங்க. இந்த நீங்கள் எந்த கட்சியில் இப்படி இழிவாக பேசுறதுக்குன்னு பேச்சாளர்களை வச்சுருந்தாங்கன்னா இவங்க தான். மதிப்பிற்குரிய எங்கள் ஐயா வெற்றி கொண்டான்லாம் மேடையில் அம்மா ஜெயலலிதாவை பேசுனதெல்லாம் நீங்கள் இப்போ நான் பேசி காட்ட முடியாது. இப்போ அந்த கட்சியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுகிறதெல்லாம், சைதை சாதிக்கெல்லாம் ஒவ்வொரு மாற்று கட்சியில் இருக்க பெண்களை பற்றி குறிப்பிடுறதெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்க. நாகரிக அரசியலை பற்றி, கண்ணியமான அரசியலை பற்றி கற்றுக் கொடுக்கறதுக்கு, அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கான தகுதி, நேர்மை ஒரு துளியும் இல்லாத கட்சி தமிழ்நாடு இருக்குன்னா அது திமுக தான். இதுல ஏதோ சண்டாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு, உண்மையிலே உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு உண்மையை பேசுறேன், சத்தியத்தை பேசணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தெரியாது சண்டாளர்னு ஒரு சமூகம் இருக்கு தெரியாது. எங்க கிராமங்கள்ல, சிற்றூர்களில், குறிப்பா நாங்கள்லாம் பிறந்த ராமநாதர் சிவகங்கையில் சாதாரணமான சண்டாளப்பாவி இவனோட அப்படி பண்ணிட்ட அட சண்டாளப்பல இப்படிலாம் பேசுறது இருக்கு. நீங்க படங்கள்லேயே நீங்க பாத்தீங்க, அடி சண்டாலி உன் பாசத்தாலேன்னு என் தம்பி அமீர் எடுத்த படத்துலேயே பருத்தியூரிலே வருது. அப்புறம் தம்பி ஜீவபிராஸ் படத்துல சண்டாலி ஒன்றுன்னு ஒரு பாட்டு வருது. அப்போலாம் இவங்க பேசல. பாஞ்சாலங்குறிச்சி நான் எடுக்கும்போது என்னுடைய பங்காளி வடிவேல் அவர்களை வச்சு ஒரு நகைச்சுவையில் அட சண்டாலா சண்டாலான்னு ஒரு வார்த்தையை பேசிடுவார். அப்போ எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. படம் வெளியாகி ஓடும்போது எனக்கு கடிதம் வருது, இந்த மாதிரி எப்படி இது பண்ணி இப்படி சொல்லிட்டீங்க, உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கல. அப்போதான் தெரியும், ஓ இந்த பேரில் ஒரு சமூகம் இருக்கு போல இருக்கு அப்படின்னா. அப்போ நான் வருத்த கடிதம் எழுது, இனிமே இந்த மாதிரி பயன்படுத்துறது இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை. இவங்க தான் அதை வந்து சலுக்கர்கள், சண்டாளர்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் அதிகமாக பயன்படுத்தினது ஐயா கருணாநிதி அவர்கள் தான். சங்க இலக்கியங்களில், மந்திரங்களில், என் திருமூலர் வரைக்கும் சண்டாளருங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்க. கந்த சஷ்டி கவசத்திலே சண்டாளருங்கிற வார்த்தை இருக்கு. ஐயா கருணாநிதி அவர்கள் நீங்க பாருங்க, பாசப்பறவைகள் படத்தோட அந்த நீதிமன்ற இதில் அந்த சண்டாளருங்கிற வார்த்தையை இவர் பயன்படுத்திக்கிறது. இது வந்து அண்ணா நாமம் வாழ்க என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து கொண்டிருக்காரு. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சேது சமுத்திர திட்டத்துக்கு எதிராக அதிமுக கருத்து சொன்ன போது பதிவு செஞ்ச வார்த்தை. திருப்பி அதெல்லாம் கொடுத்தது யார்? எந்த சண்டாளர்கள் கெடுத்தார்கள்? அதையெல்லாம் கெடுத்தது யார்? இந்த சேது சமுத்திர திட்டத்தை அமைக்க விடாம அதையெல்லாம் கெடுத்தது யார்? எந்த சண்டாளர்கள் அதை கெடுத்தது? இது யார்? ஐயா எழுதுனது, ஐயாவே எழுதுனது. நீங்க பாருங்க, கந்த சஷ்டி கவசம் முதல்ல அதை எழுதினவர் மேலதான் நீங்க நடவடிக்கை எடுக்கும். எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடணும். இது பாருங்க, கனகபூசை கொள்ளும் காலியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகவள பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழும் தோடிட என்று கந்த சஷ்டி கவசத்துல வருது. இது ஒரு அர்த்தமற்றது. திடீர்னு எங்க சாதி வந்துருச்சுன்ட்டு இவ்வளவு காலமா வலிக்கல. மேல் பாதியில கோயிலுக்குள்ள போக விடாம பூட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு வலிக்கல. நீ எஸ்சி தானமான்னு பக்கத்தில் இருக்க பெண்ணை கேட்கும்போது வலிக்கல. நாங்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா, எங்களை வெளியே நிற்க வைக்கிறீங்கன்னு பெருமக்கள் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு வலிக்கல. ஒரு நீதிபதி, தாழ்த்தப்பட்டவன் நீதிபதி ஆனது அவன் தகுதியால வரல, இவங்க தான் அவங்கள நீதிபதி ஆக்குனாங்க என்று ஐஆர்எஸ் பாரதியெல்லாம் பேசுனது இருக்குது. நாங்கள் போட்ட பிச்சைன்னு இதில் யார் கேட்டது? நீங்கள் உட்கார்ந்துருக்க நாற்காலியெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சைன்னு நீங்கள் யாரும் சொல்லலையே. திடீர்னு உங்களுக்கு இதயம் அப்படி காயப்பட்டுருது, புண்ணாகி போயிடுது. சண்டாளர்னு நாங்கள் என்ன பண்ண? இருக்கிற பாட்டு, கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதினு இருக்கிற பாட்டு நான் பாடல, என் தம்பி துரைமுருகனும் பாடல. அதை எழுதி வெளியிட்டது அதிமுக. அப்போல்லாம் எங்கே போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க? காதில் பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்களா? எங்கே போச்சு?
ஏதோ அதிகாரத்தில் இருக்கிறவனா அப்படியே ஐயோ எங்களை அசிங்கப்படுத்திட்டு நீங்க பண்ண அக்கிரமமா, நீங்க இந்த உங்களுக்கு வாக்கு செலுத்தி ஆழம் வச்ச இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த துரோகங்கள் பட்டியலிட்டு பேசலாமா? யார் என் கூட வருது? அங்கிருந்தா வந்திருக்கேன். நான் புதுசா படிச்சுட்டு வர வேண்டியதில்லை. நீங்க கற்றுக் கொடுத்ததெல்லாம் வாங்க தர்க்கம் செய்வோம். ஒரு பொது மேடை, நீங்க தான் நிறைய தொலைக்காட்சி வச்சிருக்கீங்க, வாங்க. உங்க வாடகை வாய்கள், உங்கள் வலையொலிகள், உங்களுக்கு ஆதரவாய்ங்கிற வாய்கள்லாம் எப்படி பேசுதுன்னு ஒரு தடவை நீங்க கேட்குறீங்களா? மாண்புமிகு சட்ட அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள் அவங்க கட்சிக்கு ஆதரவா பேசுற வலையொலியாளர்கள், யூடியூபர்ஸ், அவங்க பேச்செல்லாம் கேட்குறாங்களா? அவங்க எங்களையெல்லாம் கேவலமா பேசும்போது உங்களுக்கு இனிக்குது. நாங்க பேசிட்டா அப்படியே நெஞ்செல்லாம் புண்ணாயிருது, காதல் அப்படியே ஈயத்த காட்சி ஊத்துற மாதிரி உங்களுக்கு ஆயிருது. எங்களை திட்டும்போது உங்களுக்கு தேன் வந்து பாயுது. எப்படி இது? கன்னியாகுமரியில பேசினாருங்க துறை, கன்னியாகுமரியில பேசினாரு, புதுசா ஒன்றும் பேசல, அதுவும் நான் பேசினது தான். நீங்க உங்களுக்கு ஒன்று சொல்றேன், முல்லை பெரியாற்று அணைக்கு கீழே பேபி அணைன்னு ஒன்று இருக்குது. அந்த அணையில தான் நீரை தேக்கி நம்ம எடுக்கணும். அதுல மரங்கள் அடர்த்தியா கொஞ்சம் இருக்கிறதுனால, கொஞ்சம் பெரிய மரங்கள் இருக்கிறதுனால நீரை அதிக அளவு தேக்க முடியல. அந்த மரத்தை வெட்டி கொஞ்சம் ஆழப்படுத்திட்டா அதிக அளவு நீரை தேக்கலாம்ங்கிறது இருக்கிற யதார்த்த நிலை. இந்த மரத்தை வெட்டிக்கிறவனு கேரள அரசுக்கிட்ட அனுமதி எத்தனை ஆண்டுகளா தமிழ்நாடு அரசு கேட்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. ஒரு தோராயமா 45 ஆண்டுகளா கேட்குது, தர மறுக்கிறாங்க. கடைசியா ஐயா பினராயி விஜயன் தந்துட்டாரு. ஆனா அது போகும்போது எதிர்த்து வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்தில் அதை மறுத்துடுறாங்க. ஒரு மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறத நம்ம ஏற்கிறோம். ஆனா மரத்தை வெட்டிட்டா நட்டு வச்சு வளர்த்துற முடியுங்கிற யதார்த்தம் இருக்கு, இயற்கை உண்மை இருக்கு. ஆனா வெட்டிட்டா வளர்க்கவே முடியாதுங்கிற, மரத்தை வெட்ட அனுமதிக்காத கேரளா, என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில கன்னியாகுமரியில் மலையை வெட்டி அப்படியே 80 லட்சம் டன் அதானியுடைய விளிங்க துறைமுகத்துக்கு எடுத்துட்டு போகுது. 80 லட்சம் டன் அவங்க சொன்னது, அவ்வளவுதான் எடுக்குமா சொல்லுங்க? மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது, கேரளாவில் மணல் அள்ளுவதற்கும் மலையை மணல் கற்களாக நொறுக்குவதற்கும் மலையை மணலாக மாற்றுவதற்கும் தடை இருப்பதால், நல்லா இந்த வார்த்தையை கொஞ்சிக்கணும், தடை இருப்பதால் வழக்குதாரர் போடுறார். தடை இருப்பதால் தமிழ்நாட்டிலிருந்து மலையை மணலாக கற்களாக எடுத்துட்டு போக நீங்க அனுமதிக்கணும்னு நீதிமன்றத்தில் அனுமதி கேட்குது. தமிழ்நாடு அரசு அதுக்கு எந்த எதிர்ப்பு தெரிவிக்கல. நீதிபதி சொல்றாரு, ஒரு நாளைக்கு 700 லாரிகள்ல நீங்க எடுத்துட்டு போகலாம். அந்த நீதிபதி ஏன் கேரளாவில் தடை இருக்குன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? இப்ப என்ன கோவரம்னா, அவன் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் இங்க ஆள்றா அப்படின்னு வரும்ல. என் மலை எனக்கு, என் வளம் எனக்கு, என் மண்ணின் வளத்தை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறவன் தானே எனக்கு தகப்பனா இருக்க முடியும். மற்ற மாநிலங்கள்லாம் பெத்தவனே அப்பனா இருக்கான், எங்களுக்கு மத்தவனே அப்பனா இருக்கிறதுனால தான் இந்த சிக்கல். ஏன் நீ அதை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிற? ஒருத்தங்க இருக்குல்ல, வெட்டுனா வளர்த்துற முடியுமாடா, அந்த மரத்தை வெட்டுனா வளர்க்க முடியுமாடா மலையன் ஏன் கேட்கல? உன்னால உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமை யார் கொடுத்தது? வளங்களை சுரட்டி கொடுப்பதை வளர்ச்சி என்று கட்டமைத்தது யார்? உங்களுக்கு கற்பித்தது யார்? யார்? இந்த மலை உங்களுதா? இந்த பூமி உங்களுதா? பரம்பரை சொத்தா? இல்லை, உங்கள் பிள்ளைகளிடத்து நீங்க வாடகைக்கு வாங்கி வாழ்றீங்க. போகும்போது அவன்கிட்ட பத்திரமா ஒப்படைச்சிட்டு போகணும். இதானே உலக நீதி, இயற்கை யதார்த்தம். இதை பத்தி கவலையே படாம என்ன கொடும் துரோகங்களை இந்த கட்சி ஆட்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப இருக்கிற மாண்புமிகு ஐயா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேளுங்களேன். கர்நாடகாவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காவிரியில தண்ணி தராது. அந்த மேகத்தாத்துல அணை கட்டியே தீர்வேங்கிறது கோட்பாடு. அது பாரதிய ஜனதா, அது காங்கிரஸ், 2 பேருக்கும் கொள்கை மாறுபாடு கிடையாது. பாரதிய ஜனதாவும் தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில், தேர்தல் அறிக்கையில 9,000 கோடி ஒதுக்கியிருக்கு, காங்கிரஸும் ஒதுக்கியிருக்கு மேகத்தாத்துக்கு. காவிரியில தண்ணி தராது தெரிந்து நீங்கள் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு நீங்க போய் உழைக்கிறீங்க. கர்நாடகாவில் அங்க இருக்கிற தமிழர்களை ஓட்டு போட சொல்றீங்க. வெறும் ஒரு கட்சியின் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், நீங்க போய் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி, நீங்க அதுக்கு வெற்றிக்கு பாடுபடுங்க, நாங்க கேட்கல. ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நீங்க எப்படி போய் உங்க மாநில மக்களின் உரிமையை பறிக்கிற, தடுக்கிற, இழிவா பேசுகிற, ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாத தமிழர்களுக்கு சொல்ற ஒரு கட்சியை எப்படி வெல்ல வைக்கிறதுக்கு போய் தமிழர்கள் வாக்கை நீங்க சேகரிச்சீங்க? இப்ப அதே சீதாராமையா சிவகுமார முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இங்க வந்து, தமிழ்நாட்டில் வந்து இங்கே வாழ்கிற கன்னடர்கள் திமுக காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கன்னு பேச வச்சிருங்க பாப்போம். எப்படி நீங்க செஞ்சீங்க? இப்ப ஒரு டிஎம்சி கொடுக்க சொல்லுது காவிரி மேலாண்மை
ஒழுங்காற்றுக்குழு, ஒரு டிஎம்சி தர முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு. உங்க பதில்? மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வோம் கர்நாடகா. பதில்? எவ்வளவு பெரிய துரோகம்! எதை சொல்லிட்டான்னு சீமான வந்து நீ இருக்கிற பாட்டை பாடின, எத்தனையோ பாட்டை பாடுற இருக்கிற பாட்டை பாடின, அதுக்கு உருவமே இருக்கிறீங்க. உங்க உருவமே கர்நாடகாவில் ஆயிடுச்சான், அப்படியே பிண மாதிரி தூக்கிட்டு போனான், செருப்பு கழட்டி அடிச்சான், தீ வச்சு கொளுத்துனான். நீங்க கண்டிக்கல, உங்க கட்சி கண்டிக்கல, உங்க கூட்டணி கட்சி கண்டிக்கல. தமிழ்நாட்டில் நான் ஒரே ஒருத்தன் தான் ஏத்து பேசுறேன். எப்படா என் முதலமைச்சர் அசிங்கப்படுத்துவேன்னு? ஏன்னா எனக்கு தன்மானம் இருக்கு, சூடு சொரணை இருக்கு, இனமானம் இருக்கு. ஒண்ணுமே கண்டிக்கல. இதெல்லாம் விட துரோகம் இருக்கா? கேளுங்க, நீங்க கேளுங்க. இத்தனை நேற்று வரைக்கும் 13 பேர் மீனவனை கைது பண்ணியிருக்கான். அதுக்கு முன்னாடி 26 பேர், எத்தனாயிரம் பேர் சிங்கள சிறைக்குள்ள இருக்கான். எவ்வளவு படகுகள் பறிப்பு, எவ்வளவு வலைக்கிழிப்பு, எவ்வளவு சித்திரவதை. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஆனதில்லை. 30 நாள்ல 133 பேர் கொலை, படுகொலை. அதுல கடைசிக்கு 34வது பேரா தம்பி ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அறியப்பட்ட தலைவருங்கனால பாடக்குன்னு அந்த செய்தி வெளியில வந்துட்டு. அதுக்கு முன்னாடி சத்த 133 பேர். சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்கா? நீங்கள கேள்வி கேட்குறீங்க, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? சட்டம் இருக்கு, அது ஒழுங்கா இருக்கா? சாராய சாவு எப்படி இருக்கும் நாடு? கொலைகாரர்கள் சாராய வியாபாரிகள்கிட்ட நீங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த நசுதீன் சார்னு ஒரு நடிகர் இருக்காரு, அவர் கேட்கிறாரு, ஒரு பைத்தியக்காரன் நகரத்தை தீ வச்சு கொளுத்திடுறான், எரியுது, மக்கள் பதறி ஓடுறாங்க. பைத்தியக்காரன் நகரத்தை கொளுத்திட்டான், ஊரை கொளுத்திட்டான், அவன் கையில தீப்பெட்டியை கொடுத்தா பைத்தியக்காரன் யாருன்ட்டு. நம்ம தான் தொடர்ச்சியா அந்த பைத்தியக்காரங்க கையில அதிகாரத்தை கொடுத்து 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 என்ன சேட்டை இது? கன்னியாகுமரியில பேசின துறை, நான் பேசினதான் அவர் சொல்றாரு. அந்த நேரத்தில் இந்த மலையை வெட்டி ஏத்துறதை நீங்க தடுக்கலையே, என் மணலை நீங்க மலையை மணலா உங்களால் எப்படி பார்க்க முடியுது? என் தாயின் மாற அறுக்கிறீங்களே, பூமி தாயின் மாற அறுத்து கொண்டு போறீங்களே. மலையில இருந்தானே அருவி, அருவியில இருந்தானே ஆறு, ஆறுல இருந்தானே நீர், நீர்ல இருந்தானே சோறு, சோறுல இருந்தானே வயிறு, வயிறுல இருந்தானே உயிர், உயிர் உயிர்ல இருந்தானே வாழ்க்கை. அப்ப நீங்க இப்படி பண்றீங்களேன்னு கேட்டதுக்கு அங்க வழக்கு. ஆனால் அங்க குண்டாஸ் போடுறதை நான் தடுத்துட்டேன் பேசி. அங்க இருந்து இங்க சென்னைக்கு வர வச்சு, இங்க இருந்த வருணுங்கிற அந்த எஸ்பி குண்டாஸ் போட்டு உள்ள வச்சாரு 6 மாசத்துக்கு மேல. திருப்பி இப்ப பேசுனது விக்கிரவாண்டியில இந்த பாட்டை அவர் பாடினது. அவரே சொல்றாரு, இந்த பாட்டுல வழக்கு போடணும்னு எங்க அண்ணன் மேலதான் போனோம், அவர் தான் திருச்சி வானூர்தி நிலையத்தில் பாடி காட்டினாரு. நீங்க என் மேலதான் போட்டிருக்கணும். நானே கேட்கணும், ப்ளீஸ் டூ இட், என்னை கைது பண்ணி உள்ள வைங்கன்னு தான் சொல்றேன். நீங்க அவரை வந்து இங்க பாடினதுக்கு இங்க நடவடிக்கை எடுக்காம அவர் ஊர் கொடைக்கு போறாரு, கோயில் திருவிழாவு. அவர் தென்காசியில குளிக்க போனவரை போய் கைது பண்ணி கூட்டிட்டு வந்து அவர் திருச்சியில இருக்க வருண் எஸ்பி அங்க வர வச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அவசியம்? சரி, வரும்போது ஒரு காவல்துறை கைது பண்ணா காவல்துறை வண்டியில என்ன எத்தனை முறை ஏற்றிருக்கீங்க? காவல்துறை வண்டியில தான் ஏற்றுவீங்க. என் சொந்த வண்டியில வர அனுமதிப்பீங்களா? ஊடக எடுத்துக்கிற அனுமதிக்க மாட்டாங்க. வாங்க சீக்கிரம் சீக்கிரம்ட்டு உங்களை மாதிரி ஊடகவியலாளர் சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க. நீங்க அப்படி இருக்கும்போது என் தம்பியோடைய சொந்த வண்டியில இனோவா வாகனத்துல ஏன் ஏத்துனீங்க? ஏத்தி பின்னாடி வந்து லாரியை வச்சு ஏன் இடிக்க வச்சீங்க? இதே தான் ஒரே ஃபார்முலா, ஒரே முறை, ஒரே மெத்தட். சவுக்கு சங்கருக்கு ஒரு விபத்தை காட்டி உயிர் அச்சுறுத்தல் பண்றது, இவனுக்கு பின்னாடி வந்து லாரி ஏற்றி வச்சு ஒரு அச்சுறுத்தல் பண்றது. எப்படி? ஏன் உங்க வண்டியில் ஏற்றிட்டு எடுத்தவொடனே செல்போன் எதுக்கு? உனக்கு செல்போன் உங்க காசு இல்லையா? செல்போன் அதுக்கு நான் பல முறை 5 முறைக்கு மேல சிறைக்கு போயிருக்கேன். எடுத்தவொடனே செல்போனு கழுத்துல போட்டிருக்கு, சங்கிலி போட்டிருக்காரா, இடுப்புல அருணாக்கொடி கட்டிருக்காரா, அதுக்கு எல்லாத்தையும் அவுத்து யாரு பொறுப்புன்னு குடும்பத்தில் ஒருத்தட்ட கொடுத்துட்டு தான் உள்ள கூட்டிட்டு போவாங்க. நீ ஏன் செல்போன் எடுத்துட்டு போற? எதுக்கு எடுத்துட்டு போற? உன் வேலை என்ன? போன தடவை அவன்கிட்ட செல்போனை பறிச்சிங்களா, கொடுத்தீங்களா? என் பிள்ளைகளுக்கெல்லாம் பறிச்சிங்க இல்லை, என்ன இறையில திருப்பி கொடுத்தீங்களா? என்னது இது? எதை பத்தி பேச அருகதை தகுதி வச்சிருக்கிறீங்க? ஒரு திறந்த வெளியில ஒரு பொது விவாதம் வைங்கள. இத்தனை ஊடகவியாளர் கிடையாது, நான் ஒருத்தன் இல்ல, நான் கூட வேணாம், தம்பி தங்கச்சி தர்க்கம் பண்ணி வெல்லுங்களை பார்ப்போம். 3 ஆண்டுகளை நீங்க செஞ்ச ஒரு சாதனை சொல்லுங்க பார்ப்போம். கொடுமை, ஒரே சாதனை. போன தடவை 500 கொடுத்தோம், இப்ப 2000 கொடுத்துருக்கோம் ஓட்டுக்கு. அதை விட்டா சண்டாளங்கிற வார்த்தையை என்ன நானும் துரைமுருகனும் கண்டுபிடிச்சு பேசுன மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க. இன்னும் எத்தனை இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, திருமூலர் திருமந்திரம் எங்க இருக்கு? இது எங்க தாத்தா நாமக்கல் கவிஞர் பாருங்க. சங்கரர் காசியில் அங்கென்ன சொன்னார், சண்டாளர் பக்தனும் தங்குரு வென்றார் என்று நாமக்கல் கவிஞர் பண்ணியிருக்காரு. திருமூலர் கூட
கம்பராமாயணம் பாருங்க. ஆதலும் யாகம் செய்யும் தலைவனாக சண்டாளர் அனைத்தலும் தகாத செயல்கள் சண்டாளர். சங்க இலக்கியம் முழுமைக்கு சண்டாளர். பழைய படங்கள் முழுக்க உரையாடல் சண்டாளர். அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நான் அந்த சமூகம் சார்ந்த மக்கள்கிட்ட நான் அன்பா வேண்டுறேன். சாணாரெல்லாம் நாடாரான மாதிரி, பல்லரெல்லாம் தேவேந்திரான மாதிரி, கல்லர் மரவரெல்லாம் அகமுடையெல்லாம் தேவரான மாதிரி இப்படி மாறி இருங்களேன். அவ்வளோதானே, வேற பேர் வச்சிருவோம். சின்ன மேளம்னு இருந்தது இசை வேளாளர்னு ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் வந்தபோது பேர் வச்ச மாதிரி நீங்கள் சொல்லுங்க மச்சிருவோம். இல்லைன்னா நாங்கள் வந்து மாற்றி தர்றோம். எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? இதெல்லாம் யார் தீ வச்சு கொடுத்துவீங்களா? திருமந்திரத்தை இல்லை கந்த சஷ்டி கவசத்தை இல்லை ஐயா கருணாநிதி முதல்ல அவர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டு எங்கள் மேலே எடுங்க. ரொம்ப பாயிறீங்க, ரொம்ப துள்றீங்க. வாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் செய்த தமிழ் இனத்துக்கு செய்த நன்மையையும் சொல்லுங்க, நானும் செய்கிறேன். அவர் சொன்ன இதையும் சொல்றேன். லட்சக்கணக்கா என் இனம் சாகும்போது குருவி செத்த மாதிரி காசை சேர்த்து வந்து ரத்த பொட்டங்களை வாங்கிட்டு வரும்போது இதே ஜாபர் செட்டை வச்சு பூட்ஸ் காலால ரத்த பொட்டங்களை நசுக்கி தேய்த்தவர்கள் இவர்கள். தோட்டா இல்லாம சைக்கிள் பிரிவிலுக்கு போடுற பால்ரசு குண்டை உருக்கி அதுலேயும் தரமான பால்ரசை தான் குண்டா செய்ய முடியும் தோட்டாவை. அந்த தோட்டாவை செய்யறதுக்கு 30 லட்சம் 40 லட்சம் குருவி சேர்த்த மாதிரி பிச்சு எடுத்து காசு கொண்டாந்து வாங்கிட்டு போனா பால்ரசு குண்டையும் பறிச்சு பணத்தையும் பறிச்சுட்டு 30 லட்சம் பறிச்சா 3 லட்சம் கணக்கில் காட்டி உள்ளதுக்கு போட்ட பெருந்தகை யாரு? நீங்க பேர்ல சும்மா இப்ப தமிழினத்துக்கு தலைவர் ஒரு தடவை சொல்லுங்களே பார்ப்போம். தானே தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் தமிழர் சொல்லுங்க பார்ப்போம். தமிழ் பேரினத்துக்கு ஒரே ஒரு தலைவன் தான், அது என் உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். சும்மா போட்டு தமிழ்ன தலைவர். நீங்க உங்க வீட்டுக்கு இந்த கட்சிக்கு வேணா தலைவனா இருக்கலாம். எப்படி தலைவன் நீங்க? எந்த வழியில தலைவன்? இந்தி எதிர்ப்பு, இந்தி இருக்குதா இல்லையா? இங்கே நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்களே இந்தி. தமிழ் மீட்சி, வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழா இருக்கும். வாழுதா? தமிழ் வீழுது, நீங்க வாழ்றீங்க. எங்க இருக்கு தமிழ்? தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்குதா? இருக்குதா? தமிழ் படிச்சா வேலை இருக்கா? வாய்ப்பு இருக்கா? இருக்கா? பேரு தமிழ்நாடு, தமிழனுக்கும் தமிழருக்கும் சுடுகாடு, தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடுகாடு. என்ன வச்சிருக்கீங்க? நீர், தண்ணீர்கா? குடிக்க தண்ணி, படிக்க பள்ளிக்கூடம். பலாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை மூடிக்கிட்டு வரும்போது பலாயிரக்கணக்கான டாஸ்மார்க் திறந்துகிட்டு இருக்கு. குஜராத் ஆண்டு ஒன்றுக்கு 55,000 பால் விற்குது. அவன் மாநிலத்தில் இருக்கிற பால் விற்பனை அந்த இது அமுது இங்கே வரைக்கும் பரவுது, விரிவடை செய்யறான். நீங்க 40,000 கோடிக்கு சாராயம் விற்கிறீங்க. சாராயம் வித்து வர்ற காசுல நாட்டுக்கு நல்லது செய்யறங்கிற நம்ம நீங்க இந்த நாட்டு மக்கள் நம்புறது எப்படி? அப்புறம் என்ன நன்மை இருக்குது? இத்தனை கொலைகளும் மிகுந்த போதையில தான் செய்யப்பட்டிருக்கு. நீங்க உங்க மனச்சான்ற சொல்லுங்க. தம்பி ஆம்ஸ்டாங்க அவர் வீட்டு வாசல்ல வெட்டி 6 பேரும் மது போதை இல்லாமல் அல்லது இந்த போதைப் பொருளின் ஊக்கம் இல்லாமல் வெட்டி இருக்க முடியும். நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, நம்புறீங்களா? அவனை பார்த்தாலே பயந்துருப்பான். போதையில கிட்ட நெருங்கி இருக்க முடியாது. இத்தனை கொலைகளும் போதையால தான். எப்படி சட்டம் இருக்கும், ஒழுங்கு இருக்கும்? நீங்க எல்லாம் குண்டு போட்டுக் கொள்றதா படுகொலை நினைக்கிறீங்க. குடிக்க வச்சு கொள்றதுக்கு பேர் என்ன? பேர் என்ன? ஒரு அரசு சொல்லுது விக்கிரவாண்டி தேர்தல 6 பேர் கள்ளச்சாரம் கொடுத்து விழுந்துட்டான், ஆனா ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு சொல்லுது புதுச்சேரியில இருந்து வந்துருச்சு. நீங்க போயிட்டு புதுச்சேரியில இருந்து வாங்க, எத்தனை தடவை சோதிக்கிறான் வண்டியை நிறுத்தின்னு. அத்தனை சோதிச்சு அங்கிருந்து மதுப்பாட்டில் இங்க வரக்கூடாது தடுக்கிறவன் சாராய போட்டத்தை அப்படி உள்ள விட்டான். யாருக்கு தெரியாம வந்துருச்சா? இதை சொல்றதுக்கு வெக்கமா தோத்து போச்ச அரசு. என்னமா ஒண்ணு நாங்க அப்படியாவது இப்படியாவது அப்படி செய்யும் தான் தெரியல. புதுசா என்ன ஜெயிலுக்கு போறேன்னா? சும்மா இருந்த பையனை உங்க அப்பா ஜெயிலில் போட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன அடையாளம் கட்டி விட்டாரு. இன்னொரு தடவை நீங்க என்ன போடுங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு வேலையும் இல்லை. உள்ள போய் நல்லா படிச்சு குறிப்பெடுத்துட்டு வந்து மறுபடியும் உங்களை தான் வச்சு செய்வேன். வேற என்ன? இப்போ கேட்கறதுக்கு எந்த பதிலும் இல்லை உங்ககிட்ட. ஆவின் பால் விற்பாங்க. எங்கன்னு கேட்டா பதில் சொல்லுங்க. முதலமைச்சர் பால் வளத்துறை அமைச்சரை பேர் சொல்லுங்க. மாட்டு பால் விற்கிறீங்களா? மாடங்க மாடங்க மாடங்க. இது ஒரு அரசு, இதுக்கு வந்து ஆதரவு, அதுக்கு ஒரு அப்பப்ப தேர்தல், கேவலம்.